சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 தேமுதிக எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் விஜயகாந்த் ஓட்டு போடக்கூடாது என்று தேர்தல் கமிஷனிடம் மனு தரப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சட்டசபையில் அநாகரீகமாக நடந்து கொண்டதாக கூறி கொறடா சந்திரகுமார், முருகேசன், நல்லத்தம்பி உள்ளிட்ட 6 தேமுதிக எம்எல்ஏக்களை சபாநாயகர் தனபால் இடைநீக்கம் செய்தார். இதை ரத்து செய்யக்கோரி தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிபதி ராஜேஸ்வரன் சபாநாயகர் உத்தரவு சரியானதே என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். இதனால் இவர்கள் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டளிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து 6 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இது தொடர்பான வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் அகர்வால், சத்யநாராயணன் அடங்கிய முதல் பெஞ்ச் தேமுதிக எம்எல்ஏக்கள் 6 பேரும் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டளிக்க தடையில்லை என உத்தரவிட்டனர். வருகின்ற ராஜ்யசபா தேர்தலில் அந்த 6 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட தடை இல்லை என்று உத்தரவு கேட்டிருந்தோம். தலைமை நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு வருகின்ற 27/6/2013 அன்று நடக்கின்ற ராஜ்யசபா தேர்தலில் அந்த 6 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட தடை இல்லை என்று இடைக்கால உத்தரவு கொடுத்துள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய விசாரணை ஜூலை 3ஆம் தேதி வருகிறது. இந்நிலையில் ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏவான விஜயகாந்த் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்று கூறி ஜெயந்தி என்பவர் தேர்தல் கமிஷனிடம் மனு அளித்துள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த ஜெயந்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வெற்றி செல்லாது என்று வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் விஜயகாந்த் ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்று தனது மனுவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.